சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன் சமாதானத்தை உங்களுக்கு நான்? உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்ப. சுந்தரையா சொன்ன ஒரு கதை. ஒரு ராஜாவுக்கு பெரிய கேள்வி, சமாதானம்னா என்ன? அந்த ராஜ்யத்தில் உள்ள எல்லா ஓவியர்களையும் இந்த சமாதானங்கிற கான்செப்டை வெளிப்படுத்துறது அது ஒரு படம் வரைஞ்சு கொண்டாங்க அப்படின்னு அந்த கலைக்கூடத்தில் எல்லாரும் தங்களுடைய படைப்புகளை கொண்டு வைத்தாங்க. அப்படியே ராஜா பார்க்கறான், ஒரு படைப்பை பார்க்கறான். அப்படியே நல்ல இயற்கை எழில் கொளுத்து இருக்கிற ஒரு நல்ல மலை காட்சி. அதை பார்த்துட்டு சொல்றேன், இதான் சமாதானம், இது சமாதானம்னா நானே அந்த இடத்துக்கு போயிடுவேனே. அடுத்த ஒரு படத்தை பார்க்கறான், அழகான தோட்டம், பூக்கள்லாம் அப்படி பூத்து குலுங்குது. அதை பார்த்து சிரிக்கிறான், என் தோட்டத்தில் இதோட அழகான பூ இருக்கு, இதோட சமாதானங்கிறான். அப்புறம் பார்க்கறான் அழகான பெண்கள், அந்த பெண்களுடைய படத்தை ஒருத்தன் வரைஞ்சி வச்சிருக்கிறான். அதை பார்த்தோன்னு ராஜாவுக்கு ரொம்ப சிரிப்பாயிடுச்சு. இதில் ஒருத்தி கூட என் அந்த படத்தில் இருக்கிற பெண்ணுக்கு சமமா இல்லை, இதாடா சமாதானம் அப்படின்னு ஒவ்வொரு படத்தையும் பார்த்து கமெண்ட் அடிச்சுட்டு வரான். கடைசியில் ஒரு படம் கீழே தூக்கி போட்டு இருட்டில் கீழே கிடக்கு. இவன் அந்த படத்தை பார்த்தோன்னு ராஜா கோவம் வந்துடுச்சு. யாரும் அந்த படத்தை வரைஞ்ச கூப்பிடுறாங்க. அந்த ஓவியம் மகாராஜா ஏன் இதை வரைஞ்ச? ஏன் தெரியுமா? அந்த படம் வானம் அப்படியே இருண்டுகிட்டு இருக்கு, கார்மேகம் சூழ்ந்து இருக்குது. அந்த கார்மேகத்தை கிழித்து கொண்டு மின்னல் அடிக்குது, புயல் வீசுது. வீசுற புயல் அல்ல, கடல் கொந்தளிக்குது. கொந்தளிக்கிற கடலின் அலைகள் பொங்கி எழும்பி வந்து கரையில் இருக்கிற பாறையில மோதி அடிக்குது. கரையில் இருக்கிற மரங்கள் எல்லாம் முறிந்து விழுந்து பறவைகள் எல்லாம் சின்ன பின்னமா பறக்குது. அந்த கடல்ல ஒரு பாய்மர கப்பல், அந்த பாய்மரம் உடைந்து அந்த கப்பல் அமிழ்ந்து கொண்டிருக்கு. இப்படி ஒரு படத்தை வரைஞ்சிட்டு அதுக்கு இவன் தலைப்பு கொடுத்திருக்கான் சமாதானம். பார்த்தோன்னு ராஜா கொஞ்சம் கிண்டல் பண்றியா? என் இருதயத்தினுடைய கொந்தளிப்பு அப்படியே படமா வரைஞ்சிருக்கேன். கார்மேகம் என் வாழ்க்கையை சூழ்ந்து இருக்குது, அதுல மின்னல் கீற்றுகள் என்னை பயமுறுத்துகின்றன, கடல் கொந்தளிக்குது, பாய்மரம் உடைந்து நம்பிக்கை முறிந்து அந்த படகு அமிழ்ந்து கொண்டிருக்கு. ஏன் அதுக்கு சமாதானம் பெயர் வச்சேன்? ராஜா, நான் சொல்ற விளக்கம் உங்களுக்கு ஏற்படுதா இருந்தா ஏற்றுக்கோங்க, இல்லைன்னு என் தலையை வெட்டிடுங்க ராஜா. சொல்லு. கார்மேகம் சூழ்ந்து இருக்குது, மின்னல் கீற்றுகள் பயமுறுத்துது, புயல் காற்று வீசுது, கடல் கொந்தளிக்க. சொல்லு. அதுக்கு ஏன் சமாதானம் சொன்ன? புயல் காற்றின் சீற்றத்தினால மரங்கள் எல்லாம் நிறுத்து போதும். ஏன் இதுக்கு சமாதானம் சொல்ற? அந்த பாறையின் இடுக்குல ஒரு சிட்டுக்குருவி உட்கார்ந்து அழகா பாடிக்கிட்டு இருக்கு ராஜா, அதுக்கு பேர் தான் சமாதானம். வாழ்க்கையில கடல் கொந்தளிக்கலாம், புயல் காற்று சீறி வீசலாம், அந்த பிளவுண்ட கண்மலையில் அடைக்கலம் உனக்கு கிடைக்குமையானால் நீ சமாதானமாயிருக்க முடியும்.